मयूरादिरूढं महाभाग्यकूटं मनोहारिदेहं मगच्चित्तकेहं महीदेवदेवं मगावेदभावं महादेवபாலம் பஜே லோகபாலம். அழகிய மயிலை தன் வாகனமாக கொண்டவனும் தத்துவமசி முதலான மகாவாக்கியங்களுக்குள் சூட்சும பொருளாக விளங்குபவனும் மாமுனிவர்களின் உள்ளத்தை ஆலயம் என கொண்டவனும் அழகான அருள் பொழியும் திருமேனியை உடையவனும் பிரம்மா திருமால் முதலான தேவர்களுக்கு தேவனாக விளங்குபவனும் வேதங்களின் உட்கருத்தென திகழ்பவனும் சிவபெருமானின் திருக்குமாரனும் அகன்ற பெரிய உலகினை காத்தருள்வனும் ஆகிய முருகப்பெருமானை நான் வழிபடுகிறேன். யதா சந்நிதானம் கதாமா நவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியக்ஜயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். மக்கள் எப்போது என்னுடைய சந்நிதிக்கு வருகிறார்களோ அப்போதே அவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து முக்தி என்னும் பேரின்ப நிலையை அடைகின்றனர் என்ற பேருண்மையை உணர்த்தும் விதமாக எந்த கடவுள் கடற்கரை கோயில் கொண்டிருக்கின்றானோ அந்த பரிசுத்தமானவனும் உலகை ஈன்றவளான அன்னை பராசக்தியின் மகனுமான குமாரக் கடவுளை நான் போற்றி துதிக்கின்றேன். யதாப்தேஸ்தரங்காலயம் யாந்தி துங்கா ததைவா பதசந்திதௌ சேவதாமே இதி ஊர்மி பங்கீர்ன்றுவாம் நிருணாம் தர்சயந்தம் சதா பாவையே ஹிருத சரோஜ குகம் தம். எவ்வாறு கடலின் பேரலைகள் மிக பெரியதாக இருந்த போதும் அவை கரையை அடையும் போது ஒடுங்கி போகின்றனவோ அதே போன்று மெய்யடியார்களின் துன்பங்களும் என்னுடைய சந்நிதியை அவர்கள் அடைந்ததுமே நீங்கிவிடுகின்றன என்று உணர்த்தும் விதமாக அலைகளின் நிலையை அடியார்களுக்கு உதாரணமாக காட்டி அனைவருடைய மனம் என்னும் குகையில் வாழும் குகனாகிய முருகப்பெருமானை எனது உள்ளமாகிய தாமரையில் வைத்து நான் எப்போதும் தியானித்து போற்றி வழிபடுகின்றேன் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? முருகன் த கிரேட். வேண்டி பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல் சக்தி தெரியுமா? கூட்டோன்னு உங்கள் நண்பனாக வந்து நிற்பார். அழகாக கும்பிடலாம் முருகனை.